நண்பர்களுக்கு வணக்கம். 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டோட பிர்லாவுடைய ஓபஸ் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியன் பெயிண்ட் மார்க்கெட்டுடைய லீடரா இருந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் 60% இருந்து 52% அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு. ஆனா நம்பர் 2 பொசிஷன்ல இருந்த பெர்கர் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் 20.40% அப்படிங்கிற அளவுல இருந்து 21.2% அப்படிங்கிற அளவுக்கு பெர்கர் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ் டைம் பீரியட்ல ஏசியன் பெயிண்ட்ஸ் விடவும் அதிகமான ரிட்டர்ன்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்த இப்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பெர்கர் பெயிண்ட்ஸை பற்றி ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எப்படி இந்த இவ்வளோ காம்படிஷனை தாண்டி பெர்கர் பெயிண்ட்ஸ் அவங்களோட பொசிஷனை தக்க வச்சாங்க அப்படிங்கறது பற்றியும், ரெண்டாவதா இந்த இடத்துல இருந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு கம்பெனி என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏசியன் பெயிண்ட்ஸே மார்க்கெட் ஷேரை விட்டு இந்த காம்படிஷன்ல எப்படி பெர்கர் பெயிண்ட்ஸால அவங்களுடைய கஸ்டமர்ஸை ரீடைன் பண்ணி பிசினஸை ஹோல்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் பெர்கர் பெயிண்ட்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த ரெண்டுமே பேன் இந்தியா பிரசன்ஸ் இருந்தாலும் இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் இந்த ஏரியாஸ் பெர்கர் பெயிண்ட்ஸ் உடைய ஒரு கோட்டையா இருக்குது. இந்த ஏரியாஸ்ல பெர்கர் பெயிண்ட்ஸ் உடைய ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிரசன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் பிராண்ட் ரீகாலும் இருக்குது. இதுக்கான காரணம் 1923ல பிரிட்டிஷ் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆனதே வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால தான். அப்பம் இருந்தே இந்த ஏரியாஸ்ல பெர்கர் பெயிண்ட்ஸ் அதிகமான போக்கஸ் பண்ணதால ஏசியன் பெயிண்ட்ஸாலே எடுக்க முடியாத மார்க்கெட் ஷேரை பிர்லா ஓபஸாலையும் எடுக்க முடியல. அடுத்ததா இந்த கம்பெனிக்கு இருக்கிற ப்ராடக்ட் பிரைசிங். ஏசியன் பெயிண்ட்ஸ் பெயிண்ட் மார்க்கெட்டோடைய லீடர், ப்ராடக்டோடைய பிரைசிங்கை உங்களால டிசைட் பண்ண முடியுது. எப்பவுமே பிரீமியம் பிரைஸ்ல தான் செல் பண்றாங்க. இந்த இடத்துல ஏசியன் பெயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலான குவாலிட்டியை பெர்கர் பெயிண்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட எப்பவுமே கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல பெர்கர் பெயிண்ட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கான பிரைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற கேட்டகரியில இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வர்றதால இப்போ கம்மியான பிரைஸ்ல பிர்லா ஓபஸும் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸும் வரும்போது மார்க்கெட் லீடர் அஃபெக்ட் ஆன அளவுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருந்த பெர்கர் பெயிண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகல. அடுத்ததா இந்த கம்பெனி கிரியேட் பண்ண ஹியூமன் மோட்ஸ். வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கறத கஸ்டமர்ஸ் டிசைட் பண்ணாலும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்றது பெயிண்டர்ஸ் தான். இந்த இடத்துல பெர்கர் பெயிண்ட்ஸ் ரெண்டு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றதுக்காக, பிராண்ட் ரீகால் இருக்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்ததா அதிகமான பெயிண்டர்ஸை இவங்களுடைய சர்க்கிள்குள்ள கொண்டு வர்றாங்க. ஐ ட்ரெயின் அப்படிங்கிற பேர்ல பெயிண்டர்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்றாங்க. அடிஷனலா லாயல்டி ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம், பெயிண்டர்ஸ்க்கான இன்சூரன்ஸ், இப்படி ப்ராடக்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பெயிண்டர்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. கம்பெனிக்கு ஒரு ஹியூமன் அட்வான்டேஜா இருக்குது. தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க காம்படிஷன்ல இருந்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ், பிர்லா ஓபஸ், ஜேகே சிமெண்ட்ஸ் பெயிண்ட்ஸ், எம்ஆர்எஃப் பெயிண்ட்ஸ், பிடிலைட்ஸோட பெயிண்ட்ஸ், இப்படி இன்க்ரீஸ் ஆகிற காம்படிஷனை தாண்டி சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கம்பெனி இன்னும் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல கம்பெனியோட growth-ஐ என்ஷூர் பண்றதுக்காக ரெண்டு விஷயங்களை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், செகண்ட் எஃபர்ட்ஸ். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக 2023ல 1100 கோடி ரூபாயில உத்தரப்பிரதேஷ்ல 4 லட்சம் லிட்டர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிற புது பிளான்ட்டை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நம்பர்ஸை அடுத்த வர வருஷத்துல ஏற்கனவே உங்களுடைய ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கிற ஒடிசால இன்னும் 4 லட்சம் லிட்டர் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக 2500 கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதன் மூலமா 2027ல இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்னும் 25% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா ஓவராலா பெர்கர் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேர் 20% அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆட்டோமோட்டிவ் பெயிண்ட்ஸ்ல இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் 32% அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுடைய ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் பெர்கர் பெயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த இடத்துலயும் இவங்களுடைய பிரசன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஹைடெக் ஃபெசிலிட்டியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க கவனிக்க வேண்டியது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கடன் வாங்கி பண்ணல, எல்லா பணமுமே இன்டர்னல் அக்ரூவல்ஸ் வழியா. கம்பெனி லாஸ்ட் இயர்ல 1077 கோடி ரூபாயை நெட் ப்ராஃபிட்டா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருந்தாங்க. மொத்தமா 480 கோடி ரூபாயை இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுத்தாச்சு. இது போக மீதி இருக்கிற பணத்தையும் டிப்ரிசியேஷனா கம்பெனிக்கு வந்த 300 கோடி ரூபாயும் சேர்த்து இயர் ஆன் இயர் திரும்பவும் புது கெப்பாசிட்டிஸை கிரியேட் பண்றதுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. இதனால கையில இருக்கிற பணத்தை வச்சு புது கெப்பாசிட்டிஸை கிரியேட் பண்றதால எந்த ஒரு கடனும் இல்லாம, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸும் இல்லாம கம்பெனியால அதிகமான ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணவும்
முடியுது. இது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கு கீழே வருது. இது போகவும் கம்பெனிஸ் இன்னும் சில எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, பெர்கர் பெயிண்ட்ஸ் ஈஸ்ட் இந்தியால ஒரு ஸ்ட்ராங் டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இவங்களுடைய ஃபோக்கஸ் சவுத் இந்தியாவுக்கு இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இந்த 5 ஸ்டேட்ஸையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல கேரளாவிலையும் ஆந்திர பிரதேஷ்லயும் ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு நல்ல பிரசன்ஸ் இருக்குது. அதனால மீதி இருக்கிற 3 ஸ்டேட்ஸ் தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்ஸுக்கும் இன்னும் இவங்களோட ஃபோக்கஸை இன்டென்ஸ் பண்றாங்க. கேரளால இவங்களுடைய டீலர்ஷிப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 டீலர்ஷிப்ஸ் இருக்குது. ஆனா கர்நாடகா மாதிரி பெரிய ஸ்டேட்ல இப்ப வரைக்குமே 1200 டீலர்ஸ் தான் இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் கேரளால இருக்க மாதிரி கர்நாடகாலையும் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வேணும் அப்படின்னா கர்நாடகால மினிமம் 4000 டீலர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஆகும்போது இன்னும் அதிகமான சேல்ஸ் கம்பெனிக்கு வந்து சேரும். வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் மூலமா ப்ரொடக்ஷன் காஸ்டும் குறையும். அது கம்பெனிக்கு நெட் ப்ராஃபிட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும். அடுத்ததா ப்ராடக்ட் இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த 2 ஏரியாலையும் பெர்கர் பெயிண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. இதோடைய ரிசல்ட் தான் ஈஸி கிளீன், வெதர் கோட், சில்க் கிளாமர் இப்படி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு முன்னாடியே லான்ச் பண்ணவும் முடிஞ்சது. இந்த இன்னோவேஷன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணும். அடிஷனலா ஆட் எக்ஸ்பென்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அதிகமான பிராண்ட் ரீகாலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் கம்பெனிக்கான அடுத்த growth டார்கெட்ஸா செட் பண்ணிருக்காங்க. பெயிண்ட் பிசினஸ் எப்பவும் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிசினஸ். தொடர்ந்து புது வீடுகளுக்கான தேவை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அடிஷனலா ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸுக்கு ரீபெயிண்டிங்கான நீடும் 4 to 7 இயர்ஸ்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த ரெண்டும் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிறதால பெயிண்ட் மார்க்கெட்டோடைய டோட்டல் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற 12,000 கோடி அப்படிங்கிற கன்சாலிடேட்டட் ரெவன்யூல இருந்து 2030ல வருஷத்துக்கு 20,000 கோடி ரெவன்யூ இருக்கிற கம்பெனியா பெர்கர் பெயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத டார்கெட்டா கொடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கான ட்ராக்ல தான் இந்த கம்பெனி இருக்கிறாங்க. புது கெப்பாசிட்டிஸை கிரியேட் பண்றாங்க. அதனால சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இன்ஃப்ளேஷன் காரணமாகவும் ப்ராடக்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்பெனியுடைய டோட்டல் ரெவன்யூ மிக வேகமா இன்க்ரீஸ் ஆகும். 2016ல வெறும் 4000 கோடி இருந்த பெர்கர் பெயிண்ட்ஸ் உடைய ரெவன்யூ இப்போ 12,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய ரெவன்யூ 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்ப இருக்கிற 12,000 கோடி அப்படிங்கிற அளவுல இருந்து 20,000 கோடி அப்படிங்கிறது வெறும் 60% க்ரோ ஆனாலே போகுதும். ஆவரேஜா வருஷத்துக்கு 15% அப்படிங்கிற அளவுக்கு கம்பெனி க்ரோ ஆனாலே இந்த கோல்ஸை ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 404 ரூபா அப்படிங்கிற அளவுலையும், ஏர்னிங் பெர் ஷேர் 9.5 அப்படிங்கிற அளவுலையும், பிரைஸ் பை ஏர்னிங் 45 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. கம்பெனியுடைய டோட்டல் மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 47,000 கோடி அப்படிங்கிற அளவுல இருக்குது. கம்பெனியுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியையும் ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியலையும் பார்க்கும்போது இந்த பிரைஸ் அட்ராக்டிவ் பிரைஸ் தான். ஆனா இன்னும் பார்கெயின் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படிங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 40,000 அப்படிங்கிறதுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமா இந்த கம்பெனியை லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.